முந்தைய செக்ஷனில் நாம் சில மெத்தட்ஸ் எழுதியது உங்களுக்கு நினைவிருக்கும். அதில் நாம் டப் பார் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்து ப்ரொவைடரின் ஊடாக புதிதாக மெடிடேஷன் ஒன்றை கெட் செய்யும் மெத்தட் மற்றும் டீட் செய்யும் மெத்தட் ஆகியவற்றை டிஃபைன் செய்தோம். இப்போது நமக்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மற்றும் டீட் செய்யும் மெத்தட்ஸ் இரண்டும் தேவை. அதே போல ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை டீட் செய்யும் மெத்தட்ஸ் இரண்டும் தேவை. இப்போது எப்படி இவற்றை செட்டப் செய்வது என்று இந்த செக்ஷனில் பார்ப்போம். முந்தைய செக்ஷனில் நாம் மெடிடேஷனை எப்படி உருவாக்குவது என்று பார்த்தோம். நான் உங்களுக்கு மீண்டும் அதனை காட்டுகிறேன். இந்த விதத்தில் மெடிடேஷன் சர்வீஸில் மெடிடேஷன் ஒன்றை எடுக்கும் மெத்தட் மற்றும் மெடிடேஷன் ஒன்றை டிலீட் செய்யும் மெத்தட்கள் டிஃபைன் செய்யப்பட்டிருக்கின்றன. இங்கு இந்த மெத்தட்ஸ்களை டிஃபைன் செய்யும் விதம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு உங்களுக்கு கம்ப்ளெக்ஸ் என்று தோன்றுவது நாம் சரியான டைப்புக்கு கன்வெர்ட் செய்யும் விடயமாகும். நான் இதை எளிய முறையிலும் செய்யும் விதத்தை பற்றி பின்னர் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த விதத்தில் நாம் அட் செய்யும் மெடிடேஷன்களாக இருந்தாலும், அட் செய்யும் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களாக இருந்தாலும், அட் செய்யும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களாக இருந்தாலும் இந்த விதத்தில் டிஸ்பிளே செய்து டிலீட் செய்வது இப்போது எங்களது ஃபைனல் கோல் ஆகும். இதை டிஸ்பிளே செய்ய வேண்டுமானால் நான் டேட்டா பேஸிலிருந்து எடுக்க வேண்டும். அதனால்தான் நான் இங்கு இந்த கெட் மெடிடேஷன் என்ற மெத்தடை டிஃபைன் செய்தேன். நாம் இன்னும் இதை ப்ரொவைடருடன் கன்ஃபிகர் செய்யவில்லை. நான் அதை பின்னர் சொல்லித் தருகிறேன். இப்போது நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை எடுக்கும், மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யும் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை எடுக்கும், ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை டிலீட் செய்யும் மெத்தட்ஸ்களை டிஃபைன் செய்வோம். அப்போது நமக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இந்த ஃபைல்ஸ்களை க்ளோஸ் செய்து நாம் மைண்ட்ஃபுல் சர்வீஸுக்கு செல்வோம். நான் மைண்ட்ஃபுல் சர்வீஸுக்கு வந்துவிட்டேன். முதலில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யும் முன் ஸ்டோர் ஆகி இருக்கும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மெத்தட் ஒன்றை உருவாக்குவோம். நாம் இங்கிருந்து ரிட்டர்ன் செய்ய வேண்டியது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் லிஸ்ட் ஒன்று ஆகும். நாம் இந்த மெத்தடுக்கு கெட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று பெயர் வைப்போம். நாம் இதை ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றின் உள்ளே கொடுப்போம். நான் ட்ரை செய்ய விரும்புவது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுப்பது மற்றும் எரர் வந்தால் கேட்ச் செய்ய வேண்டும். நாம் எரரை கெட் சர்வீஸ் எரர் என்று பிரிண்ட் செய்வோம். உங்களுக்கு இங்கு விருப்பமான ஒன்றை பிரிண்ட் செய்யலாம். அதாவது இது சர்வீஸிலிருந்து வரும் எரர் தானா இல்லை ப்ரொவைடரிலிருந்து வரும் எரர் தானா என்று உங்களால் அடையாளம் காண முடிய வேண்டும். நான் இதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நாம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த விடயங்களை நாங்கள் நன்றாக ஹேண்டில் செய்யலாம். நாங்கள் இன்னும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பேசவில்லை என்பதால் தான் நான் இந்த விதத்தில் செய்கிறேன். மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்க வேண்டுமானால் நமது பாக்ஸுக்கு சென்று இந்த விதத்தில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். முதலில் நான் இந்த விதத்தில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுப்பேன். நாம் அதிலிருந்து காப்பி செய்து இங்கு வருவோம். இங்கு நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் நல் என்றால் எம்ப்டி லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். ஆனால் எனக்கு இங்கு இந்த விதத்தில் எம்ப்டி லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் இந்த விதத்தில் என் பாக்ஸுக்கு சென்று நாம் ஸ்டோர் செய்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் டேட்டா என்ற கீயிலிருந்து நாம் இந்த நல்லை பின்னர் ஹேண்டில் செய்வோம். நாம் அட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்றதில் டேட்டாக்களை ஸ்டோர் செய்தது மைண்ட்ஃபுல்னஸ் டேட்டா என்ற கீயிலிருந்து உங்களுக்கு நினைவிருக்கும். அடுத்து நாம் இந்த விதத்தில் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுத்திருக்கின்றோம். இப்போது நான் செக் செய்கிறேன். இங்கு நாம் எடுக்கும் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் நல் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களுக்கு நாம் டைப்பை டிஃபைன் செய்யலாம். இது டைனமிக் லிஸ்ட் ஒன்றாக இருக்க வேண்டும். சாதாரண லிஸ்ட் ஒன்றாக டிஃபைன் செய்தாலும் பிரச்சனை இல்லை. நாம் இங்கு டைப் ஒன்றை கொடுப்போம். இந்த லிஸ்ட் டைனமிக் லிஸ்ட் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னால் இதை காஸ்ட் செய்து ரிட்டர்ன் செய்யலாம். என்னால் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை காஸ்ட் செய்யலாம். இந்த காஸ்ட் என்றால் நம்மால் மற்றொரு டைப்பாக கன்வெர்ட் செய்யலாம். இங்கு இப்போது இருக்கும் இதை நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். இங்கு நாம் லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் நான் இந்த விதத்தில் காஸ்ட் செய்த டேட்டாக்களை லிஸ்ட் ஒன்றாக ரிட்டர்ன் செய்கின்றேன் என்று ஃபைனலி உங்களுக்கு விளங்கும். இது எவ்வளவு எளிது என்று உங்களுக்கு இப்பொழுது விளங்கும். இங்கு நான் செய்தது இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் நல் இல்லை என்றும் லிஸ்ட் ஒன்று இருந்தால் காஸ்ட் செய்தேன். உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் செய்ய வேண்டியது லிஸ்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஆகும். அதனால்
நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸாக கேஷ் செய்தேன். இறுதியில் லிஸ்ட் ஒன்றாக ரிட்டர்ன் செய்கிறேன். நாம் எல்ஸ் கண்டிஷனையும் கட்டாயம் எழுத வேண்டும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகவில்லை என்றால் நான் எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதே போல நான் இங்கும் எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு எரர் வரும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். கெட் மெத்தட் இங்கு டைப்களை கன்வெர்ட் செய்யாமல் நேரடியாக கேஸ்ட் செய்தது. மெடிடேஷனில் நாங்கள் இந்த விதத்தில் செய்யவில்லை என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் எடுக்கும்போது இந்த விதத்தில் சரியான டைப்புக்கு கன்வெர்ட் செய்தோம். இந்த விதம்தான் மிகவும் ஆப்டிமல் மற்றும் சரியான மெத்தடாக இருக்கும். இந்த 2 முறைகளையும் செய்யலாம். ஏனென்றால் அப்போது டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகாது. அப்போது டேட்டா டைப்ஸ்கள் சரியாக மேட்ச் ஆகிய பிறகுதான் மாற்றுகிறோம். இவைதான் செய்ய வேண்டியவை. இப்போது நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யும் மெத்தடை உருவாக்குவோம். எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு இங்கு எளிய விதத்தில் சொல்லித் தருகிறேன். உங்களால் இதை கேஸ்ட் செய்து செய்ய வேண்டுமானால் நான் அதை மெடிடேஷன் ஒன்றின் கீழ் பேசினேன். இப்போது எனக்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யும் மெத்தட் தேவை. நாம் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை உருவாக்குவோம். ஃபியூச்சர் வைட் டிலீட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று டைப் செய்வோம். உங்களுக்கு தெரியும், நான் இங்கு டிலீட் செய்ய வேண்டிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை தான் பாஸ் செய்ய வேண்டும். நாம் இதை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுப்போம். இது அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக நான் இங்கு டிஃபைன் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், டிலீட் செய்யும் மெத்தடும் நாம் புதிதாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை ஆட் செய்யும் மெத்தடுக்கு மிகவும் ஒத்திருக்கின்றது. நாம் முதலில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுத்து ரிமூவ் செய்ய வேண்டியதை ரிமூவ் செய்த லிஸ்ட்டை மீண்டும் ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் முன்பு செய்தது போலவே தான். அதனால் இங்கு மேலிருந்து காப்பி செய்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. இங்கு இந்த லைன் தான் எனக்கு தேவை. இந்த விதத்தில் நாம் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றின் உள்ளே கொடுப்போம். எரர் வந்தால் delete service error என்று பிரிண்ட் செய்வோம். இப்போது நான் ட்ரை செய்ய விரும்புவது முன்பு செய்தது போல இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை பாக்ஸில் இருந்து எடுக்க வேண்டும். அதன் பிறகு வேண்டாத மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை இந்த ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸில் இருந்து ரிமூவ் செய்ய வேண்டும். இங்கு இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்றால் நான் இந்த மெத்தடுக்கு பாஸ் செய்யும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஆகும். அதை டிலீட் செய்து சேவ் செய்ய வேண்டியதுதான் இப்பொழுது இருக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் டேட்டா என்றது அவைட் என்று டைப் செய்து மைண்ட்ஃபுல்னஸ் பாக்ஸுக்கு புட் செய்ய வேண்டிய கீ ஆகும். வேல்யூ தான் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், இப்போதே ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸிலிருந்து மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது. இவை தான் செய்ய வேண்டியவை. அப்போது நம்மால் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யலாம். உங்களுக்கு புரியும், டைப்பை கேஸ்ட் செய்யாததால் இங்கு மெத்தடை சஜஸ்ட் செய்யவில்லை. உங்களுக்கு தெரியும், டைனமிக்காக இருப்பதால் இங்கு இது லிஸ்ட் என்று தெரியவில்லை. ஆனால் உண்மையில் எடுத்தால் இது லிஸ்ட் ஒன்றுதான் உள்ளது. ரன் டைமில் இதற்கு லிஸ்ட் ஒன்றாக அசைன் ஆவதால் எரர் இல்லாமல் இது வேலை செய்கிறது. ஆனால் இதை டைப் கேஸ்ட் செய்து சரியான டைப்புக்கு கன்வெர்ட் செய்ய வேண்டுமானால் இந்த விதத்தில் செய்து பாருங்கள். ஆனால் இந்த விதம் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு விளங்கும். அதனால்தான் நான் இந்த விதத்திலும் சொன்னேன். நாம் இந்த விதமாகவே நமது ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸையும் உருவாக்குவோம். நாம் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்யும் மெத்தட்ஸ்களை தான் உருவாக்க வேண்டும். நாம் மைண்ட்ஃபுல்லில் செய்தது போலவே மிக எளிதாக செய்யலாம். மெத்தட் டு கெட் ஆல் த ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று கமெண்ட் ஒன்றை போடுவோம். எனக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது லிஸ்ட் ஒன்று என உங்களுக்கு தெரியும். நான் இங்கு கெட் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று கொடுப்பேன். நாம் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை போடுவோம். ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை போட்டால் நம்மால் எரர் வந்தால் மிக எளிதாக ஹேண்டில் செய்யலாம். அதுதான் இங்கு இருக்கும் முக்கியத்துவம். எரர் வந்தால் நான் கெட் சர்வீஸ் எரர் என்று பிரிண்ட் செய்வேன். உங்களுக்கு எரர் என்று இன்னும் ஸ்பெசிஃபை செய்யலாம். இப்போது உங்களால் எரர் வந்தால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நாம் இங்கு எரரை பாஸ் செய்வோம். கேட்ச் பிளாக் ஓகே. இப்போது நாம் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்க ட்ரை செய்ய வேண்டும். முன்பு செய்தது போலவே
இங்கு வந்து அனைத்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களையும் எடுக்க வேண்டும். நாம் இதை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்து இந்த விதத்தில் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுப்போம். இங்கு நான் நல்லாகும் விடயத்தை ஹேண்டில் செய்கிறேன். அதனால் நல்லானாலும் பிரச்சனை இல்லை. நான் இங்கு ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை நன்னலபிளாக வேண்டும். அதே போல ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ்கள் லிஸ்ட் ஒன்றாக இருக்க வேண்டும். இது டைனமிக்காக இருக்க வேண்டும். உண்மையில் டைனமிக் லிஸ்ட் ஒன்றுதான் இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகிறது. இப்படி இருந்தால் உங்களால் நமக்கு தேவையான விதத்தில் ஸ்லீப் எக்ஸசைசஸ் லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்யலாம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் முன்பு கேஸ்ட் செய்து இதை ரிட்டர்ன் செய்தோம். உங்களால் ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸுக்கு சென்று இதை கேஸ்ட் செய்யலாம். கேஸ்ட் செய்ய வேண்டியது எந்த டைப்புக்கு என்று நீங்கள் போட வேண்டும். இதை நாம் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றாகத்தான் கேஸ்ட் செய்ய வேண்டும். இறுதியாக எனக்கு இங்கிருந்து லிஸ்ட் ஒன்று தேவை என்பதால் நான் இதை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்கிறேன். அதன் பிறகு எல்ஸ் கண்டிஷனை போடுவோம். அதாவது நமக்கு தேவையான விதத்தில் இது நல்லானால் நான் இங்கு எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். கேட்ச் பிளாக் உள்ளேயும் என்னால் எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்யலாம். ஏனென்றால் கட்டாயம் நான் இங்கு லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நம்மிடம் இருக்கும் ஸ்லீப் எக்ஸசைசஸ் லிஸ்ட்டை எடுக்க முடியும் வகையில் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வோம். இப்போது நாம் இந்த விதத்தில் நம்மிடம் இருக்கும் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை டிலீட் செய்ய முடியும். மெத்தட் ஒன்றை உருவாக்குவோம். மெத்தட் டு delete a sleep exercise என்று கமெண்ட் ஒன்றை போடுவோம். நாம் இதை ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றாக கிரியேட் செய்வோம். உங்களுக்கு நான் இந்த மெத்தடை டிஃபைன் செய்யும் வரை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களால் இந்த வீடியோவை பாஸ் செய்து தனியாக இதை டிஃபைன் செய்து ட்ரை செய்யலாம். நான் கட்டாயம் இதற்கு delete செய்ய வேண்டிய ஸ்லீப் எக்ஸசைஸை பாஸ் செய்ய வேண்டும். நாம் இதற்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கொடுப்போம். இதை நாம் அசிங்க்ரோனஸ் மெத்தட் ஒன்றாக டிஃபைன் செய்வோம். நமக்கு இந்த விதமாகவே அனைத்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களையும் எடுக்க வேண்டும். நான் இதை ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றினுள்ளே கொடுப்பேன். இந்த கேட்ச் பிளாக்கை நாம் மிக எளிதாக எழுதலாம். எரர் வந்தால் எனக்கு delete சர்வீஸ் எரர் என்று பிரிண்ட் செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது. இறுதியாக என்னால் delete செய்ய ட்ரை செய்யலாம். அனைத்து எக்ஸசைசஸ்களையும் எடுத்து நமக்கு வேண்டாத எக்ஸசைசஸை இங்கு பாஸ் செய்து இந்த எக்ஸசைஸை delete செய்கிறோம். அதன் பிறகு இறுதியாக இந்த எக்ஸசைஸ் delete செய்த லிஸ்ட்டை நான் ஸ்டோர் செய்கிறேன். முன்பு போலவே தான் இதை செய்ய வேண்டும். அனைத்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களையும் எடுத்து வேண்டாத ஸ்லீப் எக்ஸசைஸை ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸிலிருந்து ரிமூவ் செய்யலாம். அடுத்த பாக்ஸில் இதை சேவ் செய்யலாம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ஸ்லீப் பாக்ஸ் ஒன்றை உருவாக்கினோம். இதற்கு நான் புட் செய்யலாம் கீ ஸ்லீப் டேட்டா என்றது. இந்த கீயின் கீழ் நீங்கள் இங்கு ரிமூவ் செய்த பிறகு இருக்கும் அரேயை ஸ்டோர் செய்யலாம். நாம் இங்கு ஸ்நாக் பார் ஒன்றை போல காட்டினால் இது மிக நல்லது. நான் இங்கு ஸ்நாக் பார் ஒன்றை கொடுப்பேன். நமக்கு கண்டெக்ஸ்ட் தேவை என்பதால் நான் இங்கு பில்ட் கண்டெக்ஸ்டையும் பாஸ் செய்வேன். நாம் மைண்ட்ஃபுல்லை delete செய்த பிறகு யூசருக்கு மெசேஜ் ஒன்றை காட்டுவோம். அதே போல இங்கும் எரர் வந்தால் எரர் delete sleep exercise என்று காட்டுவோம். நாம் அதையும் இந்த பக்கத்திற்கும் செய்வோம். நாம் முதலில் இதற்கும் பில்ட் கண்டெக்ஸ்டை ரிக்வயர் என்று பாஸ் செய்ய வேண்டும் என்று கொடுப்போம். அதன் பிறகு delete செய்த பிறகு நான் இங்கு மேலிருந்து காப்பி செய்ததை இங்கு பேஸ்ட் செய்கிறேன். இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் deleted என்று மாற்றுவோம். இங்கு fail to delete mindful exercise என்று கொடுப்போம். இப்போது நாம் அனைத்து மெத்தட்ஸ்களையும் டிஃபைன் செய்திருக்கிறோம். இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை delete செய்யும் மற்றும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் லிஸ்ட்டை ரிட்டர்ன் செய்யும் மெத்தட், ஸ்லீப் எக்ஸசைஸை பாஸ் செய்த பிறகு delete செய்யும் மெத்தட் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைஸ் லிஸ்ட்டை ரிட்டர்ன் செய்யும் இந்த 4 மெத்தட்ஸும் டிஃபைன் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போது நாம் நமது ப்ரொவைடரில் இதை கன்ஃபிகர் செய்ய வேண்டும்.
அதாவது நமது கஸ்டம் டேட்டா ப்ரொவைடரில் நாம் இந்த விடயங்களை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் இப்போது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை ஆட் செய்யும், ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை ஆட் செய்யும் மற்றும் மெடிடேஷன் ஒன்றை ஆட் செய்யும் மெத்தட்ஸ்களை நமது கஸ்டம் ப்ரொவைடர் உள்ளே கொடுத்திருக்கிறேன். இப்போது நாம் இந்த விதமாகவே நமது மெடிடேஷன்ஸ் எடுக்கும், ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மற்றும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மெத்தட்ஸ்களை ப்ரொவைடர் உள்ளே சென்று செட்டப் செய்வோம். நாம் முதலில் இங்கு இன்னும் கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். இது அனைத்தையும் ஆட் செய்யும் மெத்தட் ஆகும். இங்கு ஆட் என்று கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். இது என்டிட்டிஸ் 3க்கும் ஆட் செய்யும் மெத்தட்ஸ் 3 ஆகும். அடுத்து நாம் இன்னும் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வோம். நாம் முதலில் இங்கு கெட் என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்வோம். அதாவது நாம் என்டிட்டிஸ் 3லிருந்தும் டேட்டா எடுப்பதுதான் செய்கிறோம். நாம் முதலில் மெடிடேஷன் ஒன்றை எடுக்கும் மெத்தடை கிரியேட் செய்வோம். இந்த மெத்தட்ஸ் மிகவும் ஒத்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்கின்ற பொழுது நாம் முதலில் ரிட்டர்ன் செய்யும் ஒன்றை எழுத வேண்டும். இங்கு லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைஸ் ஒன்றை தான் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இங்கு கெட் மெடிடேஷன்ஸ் என்று கொடுப்பேன். நாம் இதையும் வேண்டுமானால் ட்ரை கேட்ச் பிளாக்கில் கொடுப்போம். உண்மையில் அது மிக நல்லது. அப்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு எரர் வந்தால் கண்டுபிடிக்கவும் முடியும். இங்கு ப்ரொவைட் எரர் ஒன்று இருக்கிறது. நான் இங்கு கெட் ப்ரொவைடர் எரர் என்று பிரிண்ட் செய்கிறேன். நாம் இங்கு $சைனை கொடுப்போம். இப்போது ட்ரை பிளாக்கில் நமக்கு தேவையானது லோக்கல் ஸ்டோரேஜில் உருவாக்கிய மெத்தட் ஒன்று ஆகும். உங்களுக்கு நினைவிருக்கும், லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகி இருக்கும் மெடிடேஷன்ஸ் லிஸ்ட்டை ரிட்டர்ன் செய்யும். நம்மால் அந்த மெத்தடை யூஸ் செய்யலாம். இங்கிருந்து லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைஸ் தான் ரிட்டர்ன் ஆகிறது. நான் இங்கு ஆல் மெடிடேஷன்ஸ் என்று கொடுப்பேன். உங்களால் மெடிடேஷன் சர்வீஸுக்கு செல்லலாம். மெடிடேஷன் சர்வீஸில் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் கெட் மெடிடேஷன்ஸ் என்ற மெத்தடை டிஃபைன் செய்தோம். இந்த கெட் மெடிடேஷன்ஸ் என்ற மெத்தடுக்கு சென்ற பிறகு இங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுவதும் லிஸ்ட் ஆஃப் மெடிடேஷன் எக்ஸசைஸ் தான் என்று உங்களுக்கு தெரியும். இப்போது நம்மால் இந்த விதத்தில் எடுத்த மெடிடேஷன்ஸ்களை ரிட்டர்ன் செய்யலாம். நான் இந்த விதத்தில் ஆல் மெடிடேஷன்ஸ்களை ரிட்டர்ன் செய்கிறேன். இங்கிருந்து வரும் மெடிடேஷன்ஸ்களை நான் இந்த விதத்தில் ரிட்டர்ன் செய்கிறேன். நான் இங்கிருந்து கட்டாயம் லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்யும் என்பதால் கேட்ச் வந்தால் நான் இந்த விதத்தில் எம்ப்டி லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது நாம் மெடிடேஷன் ஒன்றை எடுக்கும் மெத்தடை டிஃபைன் செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை எடுக்கும் மெத்தடை உருவாக்குவோம். நான் இதற்கெல்லாம் கமெண்ட்ஸை கொடுப்பதில்லை. ஏனென்றால் இந்த விஷயங்களை எப்படி செய்கிறோம் என்று உங்களுக்கு இப்போது விளங்கியிருக்க வேண்டும். நான் இதை மாற்றுகிறேன். நாம் முந்தைய மெத்தடிலிருந்தே காப்பி ஒன்றை எடுத்தோம். நான் இங்கிருந்து ரிட்டர்ன் செய்ய வேண்டியது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்று ஆகும். நான் இங்கு கெட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று பெயர் கொடுப்பேன். எனக்கு இங்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது லிஸ்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் ஒன்று ஆகும். நாம் இங்கு ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று கொடுப்போம். இப்போது நாம் செல்ல வேண்டியது மெடிடேஷன் சர்வீஸுக்கு இல்லை, நமது மைண்ட்ஃபுல் சர்வீஸுக்கு என்பது உங்களுக்கு தெரியும். இதில் கெட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்ற மெத்தட் ஒன்று இருக்கிறது. நமக்கு இறுதியாக இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்கள் ஆகும். இங்கு எரர் வந்தால் நான் எம்டி அரே ஒன்றை ரிட்டர்ன் செய்கிறேன். இப்போது நான் உருவாக்கியது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மெத்தட் ஆகும். இந்த ப்ரொவைடர் உள்ளே தான் நான் இந்த மெத்தட்ஸ்களை டிஃபைன் செய்து செல்கிறேன். இப்போது நான் இதை காப்பி செய்து ஸ்லீப் எக்ஸசைஸையும் எடுப்போம். ஸ்லீப் எக்ஸசைஸ் லிஸ்ட் தான் எடுக்க வேண்டும். நாம் கெட் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று எடுப்போம். உங்களுக்கு தெரியும், இங்கு நாம் ஸ்லீப் எக்ஸசைஸ் லிஸ்ட் ஒன்றை எடுக்கின்றோம். நாம் இங்கு ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று கொடுப்போம். இங்கு நமக்கு தேவையானது ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸ் ஆகும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸில் கெட் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்ற மெத்தட் ஒன்றை உருவாக்கினோம். இங்கு எமக்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டியது ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்றது ஆகும்.
இந்த மூன்றும் ஒத்தவை என்று இப்போது உங்களுக்கு விளங்கும். இந்த மூன்றையும் நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஊடாகவும் செய்யலாம். நான் உங்களுக்கு அவ்வளவு கம்ப்ளெக்ஸாக செய்யவில்லை. நாம் பாஸ் செய்யும் சர்வீஸ் தான் வேறுபடுகிறது என்று உங்களுக்கு இன்று விளங்கியிருக்கும். இங்கு சர்வீஸை நாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டராக பாஸ் செய்தால் இந்த மூன்று ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வரலாம். நாம் ஃபங்க்ஷன் பற்றி பேசிய டாட் சீரீஸை பார்த்திருந்தால் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நன்றாக புரிய வேண்டும். அதே போல செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. அந்த விதத்தில் செய்ய உங்களுக்கு தனியாக ட்ரை செய்து பாருங்கள். இப்போது நான் இந்த விதத்தில் லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து மெடிடேஷன்களை எடுக்கும், மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் மற்றும் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை எடுக்கும் நமது ப்ரொவைடர் உள்ளே மெத்தட்ஸ் மூன்றை கிரியேட் செய்தேன். இப்போது நான் டிலீட் செய்ய மெத்தட்ஸ் மூன்றையும் கிரியேட் செய்வோம். ஏனென்றால் இந்த மூன்றும் மிகவும் கடினமானவை இல்லை, ஒத்தவை. இப்போது எனக்கு தேவையானது டிலீட் செய்யும் மெத்தட்ஸ்கள் தான் ஆகும். நாம் இப்போது மெடிடேஷன் ஒன்றை டிலீட் செய்யும் மெத்தட் ஒன்றை உருவாக்குவோம். உங்களால் void delete meditation என்று டைப் செய்யலாம். கட்டாயம் நான் delete செய்யும் மெடிடேஷன் எக்ஸசைஸை தான் பாஸ் செய்ய வேண்டும். அதே போல நாம் கட்டாயம் build context-ஐ பாஸ் செய்ய வேண்டும். இப்போது நான் இதை try catch block ஒன்றின் உள்ளே கொடுக்க வேண்டும். இங்கு நான் delete provider error என்று எரரை பிரிண்ட் செய்வேன். அடுத்து நீங்கள் இங்கு எரரை பாஸ் செய்ய வேண்டும். முதலில் நான் இங்கு பாஸ் செய்யும் மெடிடேஷன் லிஸ்டில் இருந்து அகற்ற வேண்டும். நான் இந்த விதத்தில் நமது இருக்கும் மெடிடேஷன் லிஸ்டில் இருந்து இதை ரிமூவ் செய்தேன். அடுத்தது நான் லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்தும் இதை கிளியர் செய்ய வேண்டும். அதனால் நாம் இன்னும் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை இதற்கு கொடுப்போம். நாம் எரர் வந்தால் எரரை பிரிண்ட் செய்வோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இப்போது இந்த ப்ரொவைடரில் இருந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கும் டேட்டாக்களை ரிமூவ் செய்யும் போதுதான் இந்த எரர் வருகிறது. இது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், நாம் இங்கு இன்னும் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை கொடுக்கவில்லை. இங்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகிறது. ஆனால் இங்கு இதையும் மாற்றுகிறேன். அதன் பிறகுதான் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செய்கிறேன். அதனால் நான் இதை தனி ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றின் உள்ளே போடுவது மிக நல்லது. நாம் இங்கு ப்ரொவைடர் லோக்கல் ஸ்டோரேஜ் எரர் என்று கொடுப்போம். இங்கிருந்து எரர் வந்தது என்று நாம் அடையாளம் காண வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் மெடிடேஷன் சர்வீஸை டிஃபைன் செய்தோம். மெடிடேஷன் சர்வீஸில் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் delete மெடிடேஷன் என்று ஒன்றை பாஸ் செய்தோம். இதற்கு நான் மெடிடேஷனை பாஸ் செய்கிறேன். அதே போல நாம் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு இருக்கும் கண்டெக்ஸ்டை இங்கு பாஸ் செய்யலாம். இந்த விதமாகவே தான் நாம் மைண்ட்ஃபுல் ஒன்றை delete செய்தாலும் ஸ்லீப் ஒன்றை delete செய்தாலும் செய்ய வேண்டும். நாம் இங்கு delete mindful exercise என்று கொடுப்போம். கட்டாயமாக நான் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நாம் இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுப்போம். அதே போல நாம் பில்ட் கண்டெக்ஸ்டை இந்த விதமாகவே பாஸ் செய்வோம். இங்கு நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், நாங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் லிஸ்டில் இருந்து தான் ரிமூவ் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸை பாஸ் செய்யுங்கள். முதலில் ரிமூவ் செய்யுங்கள். அடுத்து ட்ரை கேட்ச் பிளாக்கில் உள்ள நாம் இந்த பிளாக்கை மாற்றினால் போதுமானது. நீங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸுக்கு செல்லுங்கள். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸில் delete மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று ஒன்று இருக்கிறது. நான் அதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் மற்றும் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த விஷயங்களை இந்த விதமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விஷயங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நான் இங்கிருந்து நமது ஸ்லீப் எக்ஸசைஸையும் delete செய்யும் மெத்தட் ஒன்றை உருவாக்குகிறேன். நான் இங்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும்.
நான் முதலில் ஸ்லீப் எக்ஸசைசஸ்களிலிருந்து இதை அகற்றுகிறேன். நாம் பாஸ் செய்யும் ஸ்லீப் எக்ஸசைஸை இங்கிருந்து ரிமூவ் செய்வோம். அடுத்ததாக எனக்கு தேவையானது என் ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸ் ஆகும். ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸிலிருந்து உங்களால் டிலீட் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்றதற்கு இந்த டேட்டாக்களை பாஸ் செய்யலாம். இந்த விடயங்கள் மட்டும்தான் பாஸ் செய்ய வேண்டியவை. இப்போது நாம் அனைத்து மெத்தட்ஸ்களையும் டிஃபைன் செய்து விட்டோம். நாம் இப்போது மெத்தட்ஸ் என்பதை டிஃபைன் செய்திருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ஆட் செய்யும் மெத்தட்ஸ் 3ஐ டிஃபைன் செய்தோம். அதன் பிறகு டேட்டாக்களை எடுக்கும் மெத்தட்ஸ் 3ஐ டிஃபைன் செய்தோம். அடுத்ததாக எக்ஸசைஸ் 1ஐ டிலீட் செய்யும் மெத்தட்ஸ் 3ஐ உருவாக்கினோம். இப்போது இங்கு இன்னும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும். நான் இந்த விதத்தில் எக்ஸசைஸ் 1ஐ டிலீட் செய்த பிறகு கட்டாயம் நான் என் லிசனர்ஸ்களை நோட்டிஃபை செய்ய வேண்டும். நாம் இங்கும் நோட்டிஃபை லிசனர்ஸ் என்றதை போடுவோம். கட்டாயம் நோட்டிஃபை லிசனர்ஸ் என்றதை போட வேண்டும். ஏனென்றால் இல்லாவிட்டால் எக்ஸசைஸ் 1ஐ டிலீட் செய்தாலும் கன்சியூமர்ஸ்களுக்கு நோட்டிஃபை ஆகாது. நோட்டிஃபை ஆனால்தான் UI அப்டேட் ஆகும். இந்த விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கோடை நீங்கள் மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டுமானால் எமது ஜிட்ஹப் ரெப்போசிட்டரியில் இந்த அனைத்து லிங்க்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜிட்ஹப் ரெப்போசிட்டரிக்கு செல்லும் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். இது மிகவும் கடினமானவை இல்லை. இந்த அனைத்து மெத்தட்ஸும் ஒத்தவை என்று உங்களுக்கு விளங்கும். இவற்றை புரிந்து கொள்ள சிறிய ட்ரை ஒன்றை கொடுங்கள். இப்போது நாம் நமது கஸ்டம் டேட்டா ப்ரொவைடர் உள்ளே மெத்தட்ஸ் 9ஐ டிஃபைன் செய்திருக்கிறோம். நாம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் 1, மெடிடேஷன் 1 மற்றும் ஸ்லீப் எக்ஸசைஸ் 1ஐ ஆட் செய்யும் மெத்தட்ஸ்களை கன்ஃபிகர் செய்தோம். அதன் பிறகு டிலீட் செய்யும் மெத்தட் மற்றும் ஸ்டோர் ஆகி இருக்கும் டேட்டாக்களை எடுக்கும் மெத்தட்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்தோம். இப்போது நமக்கு தேவையானது இந்த மெத்தட்ஸ்கள் ஊடாக சென்று நமது டேட்டாக்களை UIயின் டப் பாரில் டிஸ்பிளே செய்வதாகும். எப்படி இந்த டேட்டாக்களை நமது கன்சியூமர்ஸ்களுக்கு ப்ரொவைட் செய்து டப் பாரில் டிஸ்பிளே செய்வது என்று நாம் அடுத்த செக்ஷனில் இருந்து பார்ப்போம்.